இந்த சீசனில் குக்காக இருக்க வேண்டிய மற்றொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் செலுத்தினார். அவர் குக் என்பதையே மறந்து தொகுப்பாளரின் வேலைகளை செய்ய விடாமல் நிறைய குறுக்கீடுகளை செய்கிறார். நமது உரிமைகளை கேட்பதும் கவலையை எழுப்பதும் கூட இந்த சீசன்ல குற்றமாகி விடுகிறது. ஆனால் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அதற்கு நான் குரல் எழுப்புவேன். இந்த நிகழ்ச்சியின் உண்மைத்தன்மையை அந்த ஆதிக்கமும் எதிர்மறைகளும் கெடுத்து விடுகிறது. நான் வேலை செய்த அதே குக் வித் கோமால் நிகழ்ச்சி தற்போது இல்லை. நான் 2019 முதல் இந்த துறையில் இருக்கிறேன். தொகுப்பாளராக இது எனது 15வது ஆண்டு. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இது போன்ற முதிர்ச்சியற்ற சம்பவங்களை அனுபவித்ததில்லை. ஆனால் எனக்கு இதை செய்த நபருக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு கடவுள் அதிக நிகழ்ச்சிகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்கட்டும். வாழுங்கள், வாழ விடுங்கள் என பதிவிட்டுள்ளார். மக்களால் அதிகம் பார்க்கப்படும் ஒரு நிகழ்ச்சியில் ஆதிக்கம் இருக்கிறது என கூறி ஒரு தொகுப்பாளர் வெளியேறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டிவி தொகுப்பாளரின் மணிமேகலை கூறுவது மற்றொரு டிவி தொகுப்பாளரின் பிரியங்காவை தான் என நெட்டிசன்கள் சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு வராங்க.